ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ராகியில் கூழோ இல்லை கஞ்சி அப்படி இல்லைன்னா நம்ம ராகி ரொட்டி கூட பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க விரும்பி. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த ராகி சேமியா வாங்கிக்கோங்க. இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சேமியா செய்கிற மாதிரி செய்ய முடியாது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்யணும். இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, அது குழஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் 2 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், ஊற வச்சோடனே அந்த சேமியா நல்லா இந்த மாதிரி ஊறி பெருசு பெருசாக ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துடணும். இப்போ நான் ஊற்றின தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துகிற போகிறேன். இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உண்மையிலேயே வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு மேலே அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அந்த தட்டில் இந்த ராகி சேமியாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க, சூப்பராக வெந்து வந்துடும். மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடுங்க. நல்லா வெந்து வந்துடும். நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடலாம். நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கேன் இந்த ராகி சேமியாவை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க. அது ஒன்றோட ஒன்றெலாம் ஒட்டாது. இந்த மாதிரி உதுத்து விட்டாலே நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் காரமாக கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நார்மல் சேமியா செய்கிற மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து கூட வதக்கிட்டு இந்த சேமியா போட்டு கிளறி இறக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இது ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.